பூசணிக்காய் வாங்கி வாங்கி விற்கிறவர் கொஞ்சம் வருமானம் ரொம்ப குறைவா இருக்கு. சரி கூடுதலா விலைக்கு விற்கணும்னாலும் விற்க முடியல. அப்ப நம்மளே பொருளை உற்பத்தி பண்ணணும்னு நினைச்சு பூசணிக்காய் விதையெல்லாம் வாங்கி ஒரு தோட்டத்தை ஏற்பாடு பண்ணி அதுல பயிர் போடுறாரு. அதுல பூசணிக்காய் பயிர் செடி வந்துருச்சு. செடி வந்தா பூசணிக்காய் செடியில பூ வராது, பிஞ்சு தான் வரும். எலும்புச்சம்பழ அளவு பிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பின்புறம் பூ வரும். இப்ப பூசணிக்காய் வியாபாரம் பண்ண அந்த தோட்டக்காரர் என்ன பண்ணாரு, பூசணிக்காய் பிஞ்சு எலும்புச்சம்பழ அளவு இருக்கிற போது ஒரு குலாளர் குயவனார் வீட்டுக்கு போய் ஒரு பானை செய்ய சொல்லி அதுக்கு வாய் வந்து இந்த எலும்புச்சம்பழ அளவுக்கு பிஞ்சு போற அளவுக்கு ஒரு ஓட்டையை வச்சு அதை சூளையில சுட்டு அந்த பானை வாங்கிட்டு வராரு, மண்பானை. இப்ப வாங்கிட்டு வந்து பூசணிக்காய் பிஞ்சு எலும்புச்சம்பழ அளவு இருந்துச்சா அதை எடுத்து அந்த பானைக்குள்ள கொடியோட விட்டாரு. பிஞ்சு வளருது. பிஞ்சு எலும்புச்சம்பளம் இருந்தது. பானை எவ்வளவு வடிவம் இருக்கோ அந்த மாதிரி இப்ப பூசணிக்காய் வெளியில எடுக்கும். பானையை உடைக்காம பூசணிக்காய் வெளியில எடுக்க முடியாதுல்ல? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாலையும் முடியாது இல்ல? எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளாலையும் முடியாது இல்ல? அதான யதார்த்தம். ஆனாலும் சதா சர்வகாலமும் ஒவ்வொரு வினாடியும் இறைவன் அதை செய்து கொண்டிருக்கிறான். சிறிய துளி வீரியம் அப்பாவோடது, அம்மாவோட கருவறைக்கு போகுது. அது முதல்ல மிளகு வடிவம், அடுத்து கடலை வடிவம், அதுக்கடுத்து எலுமிச்சம்பழ வடிவம், அதுக்கப்புறம் பனம்பழ வடிவம், அதுக்கப்புறம் பூசணிக்காய் வடிவத்தை மாறி 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 பெருசாகுது. கடைசியா 10 மாதம் கழிச்சு பானையான தாயோட வயிற்றுக்கும் சேதம் இல்லாமல் பிஞ்சான பூசணிக்காய்ங்கிற குழந்தையும் பக்குவமா வெளியில வருது. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான இறைவன் பெரியவனா நீ பெரியாளா?